அன்பு குழந்தையே, எது நடந்தாலும் அமைதியாக இரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்கிறேன். உன்னுடைய எல்லா காலங்களில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். பாரத்தை எல்லாம் என் மீது சுமத்திவிடு. நான் உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு என்று கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு சோதனையாக இருக்கும் நேரத்தில், மனது கஷ்டமாக இருக்கும் நேரத்தில், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் பற்றியும் நினைத்து கொண்டே இருக்காதே. என்னை நினைத்துப்பார். உன்னுடைய வேதனையும் கஷ்டமும் படிப்படியாக குறைவதை நீ உணர்வாய். அந்த கஷ்டமே உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வலிகளையும் என்னிடம் கொட்டிவிட்டு நிம்மதியாக இன்று உறக்கம் கொள். நாளை விடியலில் பார், ஆனந்த கண்ணீர் உன் கண்களை வந்து தழுவும். உன்னுடைய வெற்றியை, உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை இனி யாராலும் மாற்றவே முடியாது. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய கடமை. நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதே என்னுடைய கடமை. நீ விரும்பியது அனைத்தையும் நிறைவேற்றுவதே உன் சாயப்பாவின் கடமை. எது செய்வதானாலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. எதுவுமே என்னை மீறி நடக்காது என் குழந்தையே. உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது வீணாக மனசை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத உன் மயத்தை உன் மனதில் நீயே அடக்கிக் கொண்டிருக்கிறாய். போதும், வருத்தப்பட்டதெல்லாம் போதும் என் கண்மணியே. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ செய்யாத தவறை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாய்? உன் தந்தை நான் இருக்க வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் மனதிற்குள் தான் ஏன் இத்தனை கலக்கம்? என்னுடைய குழந்தைகள் இப்படியா கலங்குவார்கள்? எதை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுவர்கள்தானே. நீ என் குழந்தைதானே, என் பொக்கிஷமான குழந்தைதானே. பின் ஏன் பயப்படுகிறாய்? எதிர்த்து நின்று போராடு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வென்றே காட்டலாம். வருவது எல்லாம் என்னால் வரும் அல்லது என்னை தாண்டியே உன்னிடம் வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக புரி. நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் வந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். முடிந்தால் தாங்கிக்கொள் அல்லது சகித்துக்கொள். இரண்டுமே முடியவில்லை என்றால் அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறித்தான் ஆகும். உனக்கு கஷ்டம் வந்துவிட்டால் அதுவும் ஒரு நாள் மாறும். சந்தோஷம் வந்துவிட்டால் அதுவும் நிலையாக இருந்து விடாது. அதுவும் ஒரு நாள் மாறத்தான் வேண்டும். ஆனால் என் குழந்தையே, ஒன்று மட்டும் நிச்சயமான உண்மை, சர்வ நிச்சயமாக உண்மை. நான் மட்டும் உன்னை விட்டு அகலவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். என்னுடைய முழுமையான அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு என் குழந்தையே. என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்களை எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அவர்களை நான் தாங்கி நிறுத்துவேன். நான் இருக்க பயமேன்? இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாய் அப்பாவின் சத்தியமான வாக்கேதான். குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அனைத்துமே உன்னதமான வார்த்தைகள் நிரம்பி இருக்க வேண்டும். இதுதான் உன் சாய் அப்பாவின் கட்டளையும் கூட. என்னை பற்றியே எப்பொழுதும் கேட்டும் என்னை பற்றியே ஆலோசனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும், என்னை மட்டுமே எப்பொழுது நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அசாத்தியம் என்பது இருக்கவே இருக்காது. உன் சாயப்பா மேல் பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் எதுவுமே உனக்கு வசப்படாது, உணர்ந்து கொள்ளவும் முடியாது. என்னை தவிர்த்துவிட்டு பிற சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே மனதில் சாந்தி இருக்காது. அதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கையில் ஒளி வராதா என்று காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய், உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய் தேவா நிச்சயமாக உன்னிடம் வருவேன். இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகிறது. உனக்கு உன் மனம் சந்தோஷப்படும்படி அனைத்து நிகழ்வுகளும் நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசப்போகிறது. நான் இருக்கிறேன் குழந்தையே.
எதற்குமே அஞ்சாதே, தைரியமாக இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. கவலை கொள்ளாதே என் கண்மணியே. இனி உன் நிழல் கூட மிக பிரகாசமாகவே தான் இருக்கும். உன்னுடன் எப்பொழுதுமே உன் சாயப்பா இருக்கிறேன். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க செய்யும். பொய்யான அன்பு உன்னை விட்டு விலகி செல்ல 1000 காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும். சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகியே செல்லும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தாமலும், தேவையே இல்லாத கேள்விக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் எப்பொழுதுமே உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். சாயி சாயி என்று உதட்டளவில் சொல்லிக்கொண்டே உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே என் கண்மணியே. நான் உன்னுடைய உள்ளத்தில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் கம்பீரமாக. நீ வாயளவில் உன் அப்பாவின் பெயரை சொல்லிவிட்டு மனதளவில் என்னை விட்டு தள்ளி நிற்கும் பொழுது என் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பது உனக்கு புரியவில்லையா குழந்தையே? நீ உன்னுடைய அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும், உனக்கு மிக பெரிய பொக்கிஷத்தை திருப்பித் தருவேன். உன் மனதிற்கு பிடித்தவர்கள் மீது அன்பாய் இருப்பதை விட உண்மையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவு எப்பொழுதுமே நீடித்து இருக்கும். அன்பை விட உண்மை மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவே மற்றவர்கள் மீது நீ உயிராய் நேசிக்கும் உறவு மீது அன்பாக இரு. அதைவிட ரொம்ப முக்கியம், உண்மையாக இருந்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் உன்னை அழைத்து போகும். சந்தோஷமான வாழ்க்கையை நீ எதிர்கொள்வாய். சகல சௌபாக்கியத்தோடு கம்பீரமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் கண்மணியே. நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. நாளை நீ கண் விழிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்து உன் கண்களை தழுவும். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றுவதற்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நான் உதவி புரிந்து கொண்டே இருப்பேன் உனக்கு. எத்தனை சோதனை வந்தாலும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அனைத்து சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைய செய்வேன், சர்வ நிச்சயமாக. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், என்னை காப்பார் என்று எப்பொழுதும் உன் வாயும் மனதும் நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டேயும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே போதும், சர்வ நிச்சயமாக உன் அப்பா எப்பொழுதும் உன்னில் தான் இருந்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உன்னை வாழ வைப்பேன். முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை. உனக்கான வாழ்வு நிச்சயமாக மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் கஷ்டங்களுக்கான முடிவும் உன் கண்களுக்கு புலப்படும். தோல்விகள் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால் உடனே முடங்கி உட்கார்ந்து விடாமல் அதற்கான காரணங்களை நீ கண்டறிந்து செயல்படு. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய். அப்பொழுதுதான் உன்னுடைய நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். நம்பிக்கையோடு, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உன் நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. காலம், அதற்கான காலம் கட்டாயமாக உன் கவலைகளுக்கு மருந்து போடும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்காக விடியல் இருக்கும். உனக்காகவே சூரியன் உதிக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டே விடாதே. உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதுமே உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் எப்பொழுதுமே ஒருவித மனப்போராட்டத்தோடு ஒருவிதமான சங்கடங்களோடே இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே? அனைத்தையும் விட்டு ஒளி. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்தும் பயப்படாதே. இப்பொழுது, இந்த நொடி, இந்த நாள்
இந்த நேரம் இதை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை மிக சுலபமாக அடையலாம். மனதில் நிம்மதி வந்துவிட்டாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் நிச்சயமாக. என் அன்பு குழந்தா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று நான் பல முறை உனக்கு எச்சரித்தேன். ஆனால் என் வாக்கை நீ கேட்டாயா? அவர்களையே நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீயே வீணாக பாழாக்கிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன்னுடைய உழைப்பில் குளிர் காய்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இப்படியே இருக்கிறாயா? உன்னிடமே அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னையே குறை கூறுபவர்கள், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அவர்களேதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் புரியாமல் போல் அவர்களுக்கே ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை நீ நல்லவர்களாக இரு. நான் தான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் நல்லவர்களாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே என்று நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு சாயப்பாவின் வாக்குப்படித்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவர்களிடத்தில் ஏமாளியாக இருந்து விடாதே. இப்படி நீ ஏமாளியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னையே ஏளனமாக பார்க்கும் உலகம் இது. எனவே ஏமாளியாக இருக்காதே. இப்படி நீ இருந்தால் இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உனக்காக நிறைய கடமைகள் காத்திருக்கிறது என் பிள்ளையே. அதை முதலில் கவனி. அதை முதலில் திறம்பட செய். உன் வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழ பழகு. அந்த வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி திறம்பட கொண்டு சென்று அந்த வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் கொண்டு வா. அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பற்றி நினைப்பதும், மற்றவர்களுக்காக உதவுவதும், மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் எப்படி இருப்பது என்று யோசிப்பதும் இப்படியே உன் வாழ்க்கையை கழித்துவிட்டால் உன் வாழ்க்கை உனக்கே இல்லாமல் போய்விடும். மற்றவர்களை நினைத்து எப்பொழுதும் கவலைப்படாதே. மற்றவர்கள் ஏதாவது பிரச்சனை என்று உன்னிடம் வந்து சொன்னால் அதை கேட்டுவிடு. உன்னால் முடிந்த உதவிகளை செய். ஆனால் மற்றவர்களுக்கு உன்னுடைய முடிவை மட்டும் எப்பொழுதும் தந்துவிடாதே. உன்னுடைய அறிவுரையையும் கொடுத்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இப்படி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு வழியே தெரியாத பாதையில், வழியில் முடிவே தெரியாத பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேனே சாயிநாதரே, என்னால் என்ன செய்ய முடியும், என்னை காப்பாற்ற யார் வருவார்கள் என்று என்னிடமே வந்து ஆதங்கப்படுகிறாய் குழந்தையே. நீ முதலில் தைரியமாக இரு. மற்றவர்களை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே. உனக்காக உன் வாழ்க்கையை நீ தான் வாழ வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ முடியாது. மற்றவர்களுக்காகவும் மற்றவர் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. எனவே ஏமாளியாக இருக்காதே. நல்லவளாக இரு, நல்லவனாக இரு. ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையை நீ கவனி. மற்றவர்கள் வாழ்க்கையை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் அவரவர் கடக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா இருப்பேன். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன் மனதை காயப்படுத்தினாலும், உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு யார் சென்றாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகும்படி உனக்கு நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். இது நிச்சயமாக நடக்காது குழந்தையே. நான் இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கையை
மெருகேற்ற வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற நிதர்சனத்தை உனக்கு அறிய வைத்து, வெற்றிக்கான பாதையில் உன்னை அழைத்து சென்று, உனக்கு முன்பாக நான் வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக நான் பாதுகாவலனாகவும் உன் பக்கவாட்டிலில் எப்பொழுதும் நான் உனக்காகவே வந்து கொண்டிருந்து, நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் நண்பனாக, அனைத்துமாக நின்று உன்னை வாழ்க்கையில் வழிநடத்துவேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது பறவையை எப்படி கயிறு கொண்டு இழுப்பார்களோ அதை போல நான் உன்னை என் கரம் பிடித்து இழுத்து உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது குழந்தையே. எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, ஏமாளியாக மட்டும் இருந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். கர்மாவை நாமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பவே முடியாது. நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குவேன். நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்ற வாக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கிலிருந்து நான் எப்படி தவறுவேன் குழந்தையே? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இதை கேட்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. 100% உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல செய்தி வந்துவிட்டது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வாக்களித்தபடி உனக்கான அந்த நல்ல நிகழ்வு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி இல்லை என்ற சொல்லே உன் வாழ்வில் இல்லாமல் பார்த்து கொள்வேன் உன் சாயி தேவா. நாளை விடியல் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. நீ இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் உன் காதில் வந்து விழும். நற்செய்தி நிச்சயமாக வரும். நற்செய்தியோடு சேர்ந்து உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வருவேன். மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய். வெகு நாட்களாக நீ காத்திருந்தது திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன்னிடமே வந்து சேரும். நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடப் போகிறது. நாளை நடப்பதை பார். நீயே ஆச்சரியப்பட்டு மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவாய். நீ காத்திருந்த செய்தி இதுதானே என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் சாய் சங்கல்பத்திற்கு நிறையவே இடம் இருக்கிறது. உன் சாயப்பா உன்னை பார்த்து, என் பொக்கிஷமான என் பிள்ளையிடம் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீயும் அப்படித்தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கிறாய். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்பப் போகிறேன். நல்ல செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வு மாறுவதை நிச்சயமாக நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு நடத்துவேன், நிகழ்த்துவேன். இனி நீ போதும் போதும் என்றும் சொல்லும் அளவிற்கு நன்மைகள் செய்ய போகிறேன் சாயிநாதா. உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றப்படும். நான் உனக்கு கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் பார். அற்புதம் நிகழத்தான் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரப்போகிறது. சோதனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் தைரியமாக இரு. துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப்போகிறது உன் வாழ்வில். இனி சந்தோஷ நிகழ்விற்கு என்றுமே பஞ்சமே இருக்காது. நல்ல அறிகுறி உனக்கு காண்பிப்பேன் நாளை. அந்த அறிகுறி நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். என்னுடைய திட்டம் எப்பொழுதும் பொய்க்காது என் குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை நிச்சயமாக உன் வாழ்வில் அனுபவிப்பாய். காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன் காதில் விழாது. என்னுடைய முகமும் உன் கண்ணில் படாது. எனவே
இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். நல்ல நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ அதிர்ஷ்டசாலிதானே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. மகிழ்ச்சியான செய்தி கேட்டு முழு நிலவைப் போல உன் வாழ்வு பிரகாசமாக போகிறது நாளை. நீ என்னிடம் உரிமையோடு கேட்ட ஒன்றை நிரந்தரமாக உன்னிடமே சேர்ப்பேன். இது உனக்காகவே. நிச்சயமாக நீ இழந்ததையெல்லாம் வருந்தி இதுவரை தவித்து கொண்டிருந்த உன் நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ தேடிய காலமெல்லாம் போய் அந்த நல்ல காலமே உன்னை தேடி சுக்கிர திசையை கூட்டிக் கொண்டு வரப்போகிறது. பரிசாக உன் கையில் தரப்போகிறது. இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. நீ போராடும் பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. சாயப்பாவின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே முடியும். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும். சாயப்பா கணக்கு எப்பொழுதுமே தப்பாது. மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு உன் அப்பா உன் இல்லம் தேடி வருவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என் குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ எதை செய்தாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எதை யோசித்தாலும் சரி, அனைத்தும் எனக்கு தெரியும் குழந்தையே. பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள்.